ஆரம்பத்தில் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஒளி இருளை கிழித்தது, கடல்கள் பிரிந்தது, பூமி மரங்களையும் உயிர்களையும் வெளிப்படுத்தியது. பிறகு பூமியின் தூசியிலிருந்து தேவன் மனிதனை உருவாக்கி தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். மனிதன் தேவனின் சாயலில் அவரோடு உருவாக படைக்கப்பட்டவன். ஆனால் கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவம் உலகுக்குள் நுழைந்தது, தோட்டம் இழந்தது, அமைதி உடைந்தது. இருந்தும் தேவன் தம் படைப்பை கைவிடவில்லை. ஒரு வாக்குறுதி அளித்தார், ஒரு நாள் மீட்பர் வருவார். இஸ்ரவேலின் கதை. ஆபிரகாமிலிருந்து தேவன் ஒரு வாக்குறுதியான ஜனத்தை எழுப்பினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலம் அவர்களை விடுவித்தார். யோசுவாவின் மூலம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அடைந்தனர். நியாயாதிபதிகள் சவுல், தாவீது, சாலமோன் போன்ற அரசர்களின் வழியாக ஒரு தேசத்தை கட்டினார். ஆலயம் நிறுவப்பட்டது, சட்டம் கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கை வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் மக்கள் பாவத்தில் விழுந்தார்கள். மறுபடியும் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கைகளும். ஏசாயா துன்பப்படும் சேவகர்கள் பற்றி சொன்னார். எரேமியா எருசலேமின் நாசத்தை அழுதார். எசேக்கியேல் சிறைவாசிகளுக்குள் தேவனின் மகிமையை கண்டார். தானியேல் வரப்போகும் ராஜ்யங்களை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் வாயிலும் தேவன் ஒருவரையே நோக்கி காட்டினார். அவர்தான் மேசியா, நமது மீட்பர். கடைசி தீர்க்கதரிசி மல்கியா. இறுதியாக வந்தார் மல்கியா, பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி. அவர் நியாய தீர்ப்பை பற்றி எச்சரித்தார். வெறும் மத வழிபாட்டை கண்டித்தார், ஆனால் நம்பிக்கையும் அளித்தார். என் முன் வழியை ஆயத்தம் செய்யும் தூதரை நான் அனுப்புவேன். அதற்கு பின் அமைதி. 400 ஆண்டுகள் தீர்க்கதரிசியின் குரல் இல்லை, வானம் அமைதியாயிற்று. 400 ஆண்டுகளின் அமைதி. தேவன் அமைதியாக இருந்தாலும் வரலாறு நகர்ந்தது. பாரசீகர் காலத்தில் யூதர்கள் மீண்டும் கட்டிய ஆலயத்தில் ஆராதனை செய்தார்கள். பின்னர் அலெக்சாண்டர் வந்தார். கிரேக்க மொழி, கலாச்சாரம், தத்துவம் பரவியது. எபிரேய வேதாகமும் கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. பின்னர் கிரேக்க அரசர்கள் விக்கிரக ஆராதனையை திணித்தார்கள். அப்போது மக்காபி என்னும் குடும்பம் கிளர்ச்சி செய்தது, ஆலயத்தை மீட்டார்கள். இன்று கூட யூதர்கள் கொண்டாடும் ஹனுக்கா பண்டிகை அதனால் ஆரம்பமானது. அதற்கு பின் ரோம பேரரசு எழுந்தது. சாலைகள், சட்டம், வணிகம் பரவியது. ஆனால் அதே நேரத்தில் கனமான வரி, அடக்குமுறையும் வந்தது. ஆனால் தேவன் மேடையை ஆயத்தப்படுத்தினார். உலகம் ஒரே மொழி, ஒரே பாதை, ஒரே சட்டத்தில் இணைக்கப்பட்டது. மக்கள் மீட்பரை ஏங்கி காத்திருந்தனர். அமைதி அவர்களின் பசி, எதிர்பார்ப்பை ஆழப்படுத்தியது. அமைதி உடைக்கப்படுகிறது. பின் 400 ஆண்டுகள் கழித்து வானம் மீண்டும் பேசியது. எருசலேமின் ஆலயத்தில் ஒரு ஆசாரியரான சகாரியாவுக்கு பின் தூதன் தோன்றினான். உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்வான். அவர்தான் யோவான். மல்கியா தீர்க்கதரிசி சொன்னது போல. சிறிது காலத்திற்கு பின் நசரேத்தில் ஒரு கன்னிகை மரியாளுக்கு தூதன் வந்தான். பயப்படாதே, நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். இயேசுவின் பிறப்பு. சீசரின் ஆணையால் யோசேப்பும் மரியாளும் பெத்லஹேமுக்கு பயணம் செய்தார்கள். அங்கு ஒரு எளிய கொட்டகையில் உலகத்தின் இரட்சகர் பிறந்தார். 400 ஆண்டுகளின் அமைதியை ஒரு சிசுவின் அழுகை உடைத்தது. தேவதூதர்கள் வானத்தில் பாடினார்கள். மெய்ப்பர்கள் விரைந்து வந்தார்கள். ஞானிகள் தொலைவிலிருந்து பயணம் தொடங்கினார்கள். வரலாறு என்றென்றும் மாறியது. வாக்குறுதி நிறைவேறியது. படைப்பிலிருந்து ஆபிரகாம் வரை, மோசேயிலிருந்து தீர்க்கதரிசிகள் வரை, மல்கியாவின் அமைதியிலிருந்து பெத்லஹேமின் பாடலுக்கு வரை, ஒவ்வொரு கட்டமும் இந்த தருணத்துக்கு தான் வழிகாட்டியது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதமாக மாறியது. மீட்பர் வந்தார். நீண்டகால காத்திருப்பு முடிந்தது. தேவனின் வாக்குறுதி நிறைவேறியது இயேசுவில். படைப்பின் 7 நாட்களிலிருந்து ஆதாம், ஏவாள், நோவா, ஆபிரகாம், மோசஸ், ஜோசப், தாவீது, சாலமோன், தீர்க்கதரிசிகள் வரை மற்றும் ஆச்சரியமான ரகசியங்கள், ஆர்க் ஆஃப் கவனன்ட், டவர் ஆஃப் பாபெல், டெட் சி ஸ்க்ரால்ஸ், ரெட் சி மிஸ்ட்ரி, நெஃபிலிம், ஜைன்ஸ், லெவியாத்தன் போன்ற கதைகள் எல்லாம் உங்களுக்காக உயிரோடு சொல்லப்படுகிறது லைஃப் பாஸ்வேர்ட் சேனல்ல. தினமும் ஆசீர்வதிக்கப்பட்ட பைபிள் வசனங்கள், மறைக்கப்பட்ட பைபிள் ஃபேக்ட்ஸ், சுவாரஸ்யமான குவிசஸ். அடுத்த அத்தியாயத்தை தவற விடாதீங்க. இப்போதே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.